ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்ச்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட டிவிஎஸ் போர்ட்டல் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதோட ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா, திஸ் பேஜ் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி வருது. பட் இது வந்து நான் நேற்று நைட் எடுத்த வீடியோ. ஸோ அப்போ வரைக்கும் ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி தான் திஸ் பேஜ் இஸ் நாட் ஒர்க்கிங் வருது. பட் நான் நேற்று ஈவினிங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. audvs.annauniv.edu அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இருக்குது. இது மேக்ஸிமம் ப்ரொஃபஸர்ஸ் யூஸ் பண்ணுற பேஜ் தான். ஸோ இதில் யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சாலாம் போட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யூசர் நேம் இருக்குது, அதனால் போக முடியாது. ஸோ இதில் கீழே வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி டிஜிட்டல் வேல்யூவேஷன் சிஸ்டம் AUDVSன்னு போட்டிருப்பாங்க. ஸோ டிசைனர் அண்ட் டெவலப்பர் யார் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இதில் கான்டாக்ட் நம்பரும் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த போர்ட்டலில் டெவலப் பண்ண அதாவது நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக நீங்கள் போய் ரிசல்ட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜ்லேயும் கீழே அவங்களோட இதான் இருக்கும். ஸோ இதனால் இது ஒரு அஃபிஷியலான ஒரு பேஜ் தான். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து இப்போதைக்கு எடுக்காத மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்போதைக்கு செக் பண்ணீங்க அப்படின்னா இருக்காது. மேபி ஃப்யூச்சரில் பாருங்கள் இருக்கும். ஆனால் அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காக வேணால் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.